கடந்த 2021ஆம் ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் தலைமையில் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பொழுது தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை என்ன நிலைமையில் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கடும் நிதி நெருக்கடி இடையே தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றாங்க. அது மட்டும் இல்லை, பொறுப்பேற்கும் போது கோவிட் பெருந்தொற்று 2வது அலை, அதன் பிறகு 3வது அலைன்னு மிகப்பெரிய நெருக்கடி நேரத்தில் தான் நம்மளுடைய ஆட்சி அமைந்தது. கிட்டத்தட்ட 8 மாதங்கள் 9 மாதங்கள் கோவிட்லேருந்து வெளியில் வர்றதற்கான முழு முயற்சியிலையும் கிட்டத்தட்ட அனைத்து அமைச்சர்களுமே, மருத்துவத்துறை அமைச்சர்களாக முதலமைச்சர் உட்பட அனைவருமே அந்த கோவிட்லேருந்து எப்படி வெளில வருவோம், மக்களை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்குச்சுன்னா அரசு மட்டுமே அதற்கு பொறுப்பல்ல. உங்களை மாதிரி சமூக நல செயற்பாட்டாளர்கள் நீங்களும் அதில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கிறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் அந்த அவேர்னஸை நம்ம தான் கிரியேட் பண்ணோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு எக்ஸாம்பிளாக திகழ்ந்தோம்.